இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான 3D ஏஐ இமேஜஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சாம்பிளுக்கு ஒரு 4 ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் எப்படி உங்கள் நேம் வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஸோ எந்த ப்ரொஃபைல் பிக்சர் வேணால் அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாக்ஸில் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் ஒரு வேர்டு பிங் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்குங்க. ஸோ அது வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஸோ சர்ச்சில் என்ன அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் பிங்குன்னு அடிச்சிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்துடும். பிங்கு, சரிங்களா? இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடது. ஸோ உங்கள்கிட்ட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து சைன்இன் பண்ணணும். என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கனால நான் சைன்இன் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களோட நேமு, உங்களோட புதுசாக ஒரு இமெயில் அட்ரெஸ்ஸு அண்ட் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட நம்ம கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் தான் நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ எந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிக்சர் வேணுமோ அதை டெக்ஸ்ட் மோடில் நீங்கள் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது பிக்சராக வந்து உங்களுக்கு வந்துடும். நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து நான் வச்சுருக்கேன். சரிங்களா? இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அதை காப்பி பண்ணி இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய சேனல் நேம் இருக்கிற இடத்துல நீங்கள் உங்களோட நேமையோ இல்லை உங்கள் யூசர் நேமையோ கொடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பேஜில் மேலே டைப் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிக்சர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஜென்ரேட் ஆனோடனே நீங்கள் ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். அந்த கிரியேட்டிங் அப்படிங்கிற பட்டனுக்கு நேராக பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் தான் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பெய்டு ஆப் மாதிரி மாறிடும்னு நினைக்கிறேன். பெய்டு வெப்சைட் மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் யூடியூப்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த யூடியூப் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற இடத்துல இன்ஸ்டாகிராம் போட்டுக்கலாம். சரியா? ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிக்சரை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா காப்பி இமேஜ் இருக்கும், டவுன்லோட் இமேஜ் இருக்கும். டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டு நீங்கள் பிக்சர் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே இருக்க கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன மோடிஃபிகேஷன் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் என்ன டவுட் இருந்தாலும் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.